சு. வெங்கடேசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய எண்ணியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1-5, சரவணன் எடுத்துக்கிட்டோம்னா 7-5, ராம ஸ்ரீனிவாசன் 1-6, சத்யதேவி 4-4. எப்போதுமே 1ஆம் நம்பருக்கு கொடும் பகை அப்படிங்கிறது 4. வெங்கடேசன் அவர்களுக்கு இது வந்து ஒரு டஃப்பான தேர்தலாகத்தான் இருக்கும். தூக்கத்தில் பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. ஒன்று அவருக்கு வந்து மிக கடுமையான போராட்டத்தை இந்த தேர்தலில் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவருக்கு உண்டாகலாம். இப்போ இந்த 3 பேருடைய விஷயங்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, அது வெங்கடேசனுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் எளிதில் வந்து வெற்றியை கொடுத்துட மாட்டார், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரியல் ஒன் வாசகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்முடைய சேனல் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலையும் எந்த வேட்பாளர் வெற்றி பெற போறார் அப்படிங்கிற தகவல்களை நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையில், நட்சத்திரம் என்ன சொல்கிறது, நியூமராலஜி என்ன சொல்கிறது, சோழி பிரசன்னம் என்ன சொல்கிறது, அனலைஸ் செய்து எடுக்கப்பட்ட தகவல்களை பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில எந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறார்? வாங்க தொடர்ச்சியாக நாம் ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்களோடு பேசுவோம். மதுரை நாடாளுமன்ற தொகுதி. இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதியில மீண்டும் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் வந்து சிபிஐ சார்பாக களத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் ஏஐஏடிஎம்கே சார்பாக டாக்டர் சரவணன், பிஜேபி சார்பாக ராம ஸ்ரீனிவாசன், நாம் தமிழர் சார்பாக சத்யதேவி, 4 பேர் மிகப்பெரிய அளவில் களத்தில் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் களத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 4 வேட்பாளர்கள் மத்தியில் ஆன்மீக ரீதியாக இந்த நியூமராலஜி, அவர்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் மற்றும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோழி பிரசனம், இந்த அடிப்படையில் முதல் நிலையில் வந்து அவருடைய பேர்ராசியின் அடிப்படையில் யார் வெற்றியை நோக்கி முன்னோக்கி சென்றுட்டு இருக்காங்க, வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. மதுரை பார்த்தீங்கன்னா 1-2 அந்த அடிப்படையில் வருது. 1 அப்படிங்கிறது சூரியன், 2 அப்படிங்கிறது சந்திரன். அப்போது அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆட்சி. 1னா சிவன், 2னா அம்மன். ஸோ 1-2 இந்த 2 பேருடைய காம்பினேஷன் மதுரையில் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. ஒரு சுவாரஸ்ய தகவல் வேறு ஒன்றும் இல்லை. சு. வெங்கடேசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய எண்ணியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1-5, சரவணன் எடுத்துக்கிட்டோம்னா 7-5, ராம ஸ்ரீனிவாசன் 1-6, சத்யதேவி 4-4. எப்போதுமே 1ஆம் நம்பருக்கு கொடும் பகை அப்படிங்கிறது 4. அப்போது இதுல இருந்து நாம் தமிழர் வந்து அடிபட்டு போகிறது, பின்தங்கி போகிறது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். அப்போ அதில் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பில் வந்து அவங்க அந்த குதிரையில் இல்லை. இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். மிருகசீரிஷம் ரிஷபராசி சு. வெங்கடேசன், சரவணன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, ராம ஸ்ரீனிவாசன் சித்திரை நட்சத்திரம் துலா ராசி, சத்யதேவி திருவாதிரை மிதுன ராசி. இப்போது ரிஷபராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 கடுமையாக பணியாற்றணும். அதாவது போன தடவை வெற்றி கனி வந்து ரொம்ப சுலபமாக அவர் வந்து சுவைச்சிட்டார். அவருக்கு நேரம் வந்து அந்த நேரத்தில் குரு அனுகூலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருந்தது. 8ல் குரு இருந்தார். அது மாதிரி அவருக்கு நிறைய ஃபேவரான நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. இப்போ அது எதுவுமே ரிஷபராசிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அப்போது வெங்கடேசன் அவர்களுக்கு இது வந்து ஒரு டஃப்பான தேர்தலாகத்தான் இருக்கும். தூக்கத்தில் பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. 1 திருவாதிரைக்கு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவாதிரைக்கு மிதுன ராசிக்கு இப்போ உள்ளபடியே ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்கள் மிதுன ராசிக்கு வரும். ராம ஸ்ரீனிவாசன் சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மிக கடுமையான போராட்டத்தை இந்த தேர்தலில் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவருக்கு உண்டாகலாம். இப்போ இந்த 3 பேருடைய விஷயங்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா,
டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வெற்றி கனியை ருசிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அவருக்கு இந்த நேரமானது அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அது எல்லாமே சரவணனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்லை நாம் தமிழரை கடந்து 3 நிலை ஏடிஎம்கே, பிஜேபி, சிபிஐ இந்த 3 பேருக்கு இடையில வந்து கடும் போட்டி அப்படின்னா யார் 2 பேருக்கு இல்லை? டாக்டர் சரவணனோடு டஃப் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் கடும் போட்டி யாருக்கு இருக்கு? வெங்கடேசன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அண்ணனுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் அப்படின்னா, கடுமையான போராடிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போராடித்தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, ராகு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, சனி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அந்த செவ்வாய் ராகுவும் சனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நேராக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பொறுத்துக்க மாட்டாங்க. உடனே களத்தில் வேட்டியை தூக்கி கட்டிட்டு இறங்கிடுவாங்க. அது மாதிரி மற்றவர்களுக்காக வாதாடுவது, போராடுவது, இது மாதிரியான விஷயங்கள் வெங்கடேசன் அண்ணனுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சரவணனுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எதுனா வெங்கடேசனுடைய அண்ணனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது ராம சீனிவாசன் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்டார் வேட்பாளராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து இதில் பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லத்தக்க வாக்குகளை வாங்குவார். வெல்லக்கூடிய வாக்குகள் வாங்குவது சிரமம். ஏன்னா அவருக்கு அவருடைய ஜாதகப்படி தேர்தல் நடக்கக்கூடிய நாள் வந்து அவருக்கு பாதகமாக இருக்குது. அவருடைய ஜாதகப்படி அவருக்கு பாதகமாக இருக்குது. கட்சி ரீதியாக நாம் சொல்லலாம், பாதகமாக இருக்கிறதுனால அது வந்து சரியாக வராது. அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நாளை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன், டாக்டர் சரவணன் 2 பேருக்கும் ஒரு சாதகமான நாளாக தான் சாதகமான நாளாக இருக்குது. சத்யதேவிக்கு சாதகமாக இருக்குது. சத்யதேவிக்கும் சாதகமான நாளாக இருக்குது. ஆனால் சொன்னால் அதில் வந்து வெற்றி பெற அளவுக்கான ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவது கொஞ்சம் சிரமம். சரி, இப்போ இந்த வேட்பாளர்களுக்கு சோழி பிரசன்னம் என்ன சொல்ல போகிறது? ரிஷபலக்னம், ரிஷபராசி. சரவணனுக்கான வெற்றிக்கனி உண்டு, உறுதியான முறையில் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் டாக்டர் சரவணன் தான் முன்னணியில் முதல் நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த சோழி பிரசன்னமும் டாக்டர் சரவணனை தான் சுட்டி காட்டுகிறது. ஃபேவராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து டாக்டர் சரவணனுடைய வெற்றி ஒரு தீர்மானிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம், உறுதியாக எடுத்துக்கலாம். ஆனால் வெங்கடேசனுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் எளிதில் வந்து வெற்றியை கொடுத்துட மாட்டார், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது போட்டி இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல வித்தியாசம், வாக்கு வித்தியாசம் வராது, பெரிய அளவுல இருக்காது, கண்டிப்பா வராது. அதாவது கவுண்டிங் டயத்துல வந்து 2 பேருமே மாறி மாறி லீடிங்ல செல்வதற்கான ஒரு சூழல் இருந்து ஒரு இதுல இவரு ஒரு இதுல அவரு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு காட்டுறது சந்திரன் தான் காட்டுது. நம்ம சந்திரன் காட்டும் போது கண்டிப்பா அந்த மாறி 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 வருவதற்கான சூழல் தான் அதிகமா அமைஞ்சிருக்கு. இப்போ மதுரை நாடாளுமன்ற தொகுதியை ஆன்மீகத்தின் அடிப்படையில் நட்சத்திரம், நியூமராலஜி, அதே நேரத்தில் இறுதியில் சோழி பிரசன்னம், இந்த அடிப்படையில் அனலைஸ் செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கு அதிமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர் டாக்டர் சரவணனே முதல் நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.